தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. இசையமைப்பாளர் இளையராஜா திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்ததை கொண்டாடும் வகையிலும், இந்தியாவில் இருந்து முதலில் சிம்பொனி இசைத்த இசையமைப்பாளர் என்பதை பாராட்டும் வகையிலும் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், திரை பிரபலங்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். சங்க இலக்கியங்களுக்கு இளையராஜா இசையமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த முதலமைச்சர் இளையராஜாவுக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தினார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இசைத்துறையில் சிறந்து விளங்குவோருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆண்டுதோறும் இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் என பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய அறிவிப்பை வெளியிட்டார். இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞான இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். பழைய கட்சிகளுக்கும் புதிய கட்சிகளுக்கும் சவால் விடும் வகையில் முதலமைச்சர் செயல்படுவதாக நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டினார். புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க 26ல பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே உறுதியான அந்த புன்னகையுடன் இளையராஜா 80களில் உருவாக்கிய பாடல்களால் இன்றைய படங்களே ஹிட்டாவதாக ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். அனைத்து தமிழக மக்களின் ரத்தம் நாரி நரம்புல வந்து அவருடைய இசை, அவருடைய பேரு ஊறி போயிருக்கு. ஒரு 70s 80s 90sல வந்து அவர் போட்ட பெட்டுகள், ஒரு பாட்டுகள் இப்போ கூட ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு 2-3 பாட்டு போட்டு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். இப்போ கூலியில் கூட 2 பாட்டு நம்ம அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். இளையராஜா 80களில் உருவாக்கிய பாடல்களால் இன்றைய படங்களே ஹிட்டாவதாக ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறேன் சொல்ல, அது உண்மையிலே கமல்ஹாசன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். அது சிஎம் முன்னாலே அதை நான் பதிவு பண்ணுறேன். கமலுக்கு தான் அவர் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. இது ஒன்றும் இல்லைங்க, அது மான் போல் வந்தவனை யார் அடித்தாரோ உன்னை யார் அடித்தார், அவர் மட்டும் பாட்டு 1000 பேர் அப்படியே கண்ணில் அழுதுருவீங்க. ஒவ்வொரு பாட்டும் அந்த மாதிரி ஒரு பாட்டு. இளையராஜாவுக்கான பாராட்டு விழாவில் அவருக்காக நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி என்ற பாடலை பாடி கமல்ஹாசன் வாழ்த்தினார். உனை இந்த உலகுக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இயலுக்கும் நன்றி, மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி, மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி. இசையிலேயே நேரத்தை செலவிட்டதால் தனது குழந்தைகளுடன் நேரம் செலவிட முடியவில்லை என இளையராஜா உருக்கமாக குறிப்பிட்டார். என்னை பொறுத்து கொண்டு கார்த்திக் ராஜா இவன் போயிட்டானா, உங்கள் இருவருக்கும் நீங்க உங்களோட செலவழிக்க வேண்டிய நேரம் தான் அங்கே வந்து சிம்பனியா இசையா வெளியில் வந்திருக்கு. அதை வந்து நினைச்சு நீங்க சந்தோஷப்படலாம். அரசு பாராட்டு விழா நடத்துவது வியப்பாக இருப்பதாக கூறிய இசையமைப்பாளர் இளையராஜா தான் சிம்பொனி இசையை இயற்றியது குறித்தும் விவரித்தார். கலைஞருடைய தவ புதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிறார்கள், எனக்கு நடத்துகிறார்கள். அது அரசு சார்பில் எந்த இசைக்கலைஞனுக்கும் பாராட்டு விழா நடந்ததில்லை. இது ஒரு சரித்திரத்தில், இசை உலக சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். இளையராஜாவும் ரஜினிகாந்தும் தங்களுக்குள் இருந்த ரகசியத்தை வேடையில் உடைத்ததால் அரங்கமே சிரிப்பலையில் அதிர்ந்தது. மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்கார்ந்து குடிச்சோம். பிஜேபியில் வந்து நம்ம ஜானி கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், அங்கேயே தங்கியிருந்தேன். இவரு மகேந்திரன் சார் வந்தாங்க.
இது பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தோம். இவர்கிட்ட கேட்டோம், சுவாமி சார் என்னன்னு, பீர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டம் இருக்க. ஐயோ 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 3 மணி நைட் வரைக்கும். மகேந்திரன் அப்போ சொல்கிறார், ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு. மெயினாக ஹீரோயின்ஸுங்க பற்றி. அண்ணா பெரிய லவ் அதுதான் இந்த பாட்டெல்லாம். சொல்லுங்க சார், அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு. இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன். அப்புறம் சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டு போறாரு. இளையராஜா இல்லாமல் யாருக்கும் காதல் இல்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். எந்த குழந்தைக்கும் தாலாட்டு இல்லை, அவருடைய பாடல் இல்லாம இளமையில துள்ளல் இல்லை, அவருடைய பாடல் இல்லாம நம்ம அத்தனை பேருக்கும் காதல் இல்லை. வயல்வெளி, டீக்கடை, திருவிழா, திருமணம், ஆட்டோ, பஸ், இப்படி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரே இசைஞானி நம்முடைய இளையராஜா அவர்கள். இளையராஜாவுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சரின் விருப்பத்திற்குரிய பாடல்கள் இசைக்கப்பட்டது அனைவரையும் கவர்ந்தது. தனது ரசிகர்களுக்காக தாய் மூகாம்பிகை திரைப்படத்தில் வரும் பாடலை இளையராஜா பாடினார். ஜனனி ஜனனி ஜகம் யகம் நீ ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி. கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய தாவேக தலைவர் விஜய், நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை மட்டுமே தாவேக வழங்கும் என்று முதல் பரப்புரையில் உறுதியளித்துள்ளார். கட்சி தொடங்கிய பிறகு 2 மாநாடுகளை நடத்திய விஜய் முதல் முறையாக மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கியுள்ளார். திருச்சியில் நேற்று முதல் பரப்புரை பயணத்தை தொடங்கிய அவர், திருச்சியில் தொடங்கினால் திருப்புமுனையாக அமையும் என நம்புவதாக கூறினார். அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்ல தேர்தலில் நிக்கணும்னு நினைச்சதே திருச்சியில தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்டை நடத்தினதும் திருச்சியில தான். இலவச பேருந்தை விட்டுவிட்டு ஓசி பயணம் என சொல்லி காட்டுவதாக தமிழக அரசை தாவேகா தலைவர் விஜய் விமர்சித்தார். திருச்சி மரக்கடையில் கிட்னி பறிப்பு விவகாரத்தை சுட்டிக்காட்டி பேசிய விஜய், ஏழை மக்களிடம் பணத்தை காட்டி ஏமாற்றி கிட்னி திருட்டு நடந்து வருவதாக விமர்சித்தார். மேலும் 1 லட்சத்திற்கு மேல் உள்ள அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என சொன்னார்களே, செய்தார்களா என கேள்வி எழுப்பிய விஜய், தமிழகத்தில் உள்ள வேலைவாய்ப்பில் 75% தமிழர்களுக்கே என்ற வாக்குறுதி குறித்தும் கேள்வி எழுப்பினார். திருச்சியில் விஜயின் முதல் பரப்புரையில் மைக் வேலை செய்யாததால் சலசலப்பு ஏற்பட்டது. விஜய் பேசியது கேட்காததால் அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் கேட்கவில்லை என கூச்சலிட்டனர். அதன் பின்னர் மைக்கை மாற்றிய பின்னரும் கூடியிருந்த அனைவருக்கும் கேட்கும் வகையில் சரி செய்யப்படாததால் தொண்டர்கள் ஏமாற்றமடைந்தனர். திருச்சி விமான நிலையத்தில் விஜய் பரப்புரைக்கு புறப்பட்ட போது தடுப்புகளை உடைத்துக் கொண்டு தொண்டர்கள் முண்டியடித்தனர். காவல்துறையினர் அறிவுறுத்தலை மீறி விஜயின் வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் ஊர்வலமாக சென்றனர். விமான நிலையத்திலிருந்து விஜய் பேசிய மரக்கடை பகுதிக்கு 9 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே என்றாலும் அங்கு 5 மணி நேரம் கழித்தே விஜய் வந்தடைந்தார். வழிநெடுகிலும் பரப்புரை வாகனத்தை தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டதால் மெதுவாக ஊர்ந்து வந்தது. ரோட் ஷோ நடத்த காவல்துறை அனுமதி மறுத்ததால் வாகனத்திற்குள் அமர்ந்து கை காட்டியபடி விஜய் சென்றார். திருச்சி விமான நிலையத்தில் இருந்து பிரச்சாரம் நடைபெறும் மரக்கடைக்கு ஏறத்தாழ 5 மணி நேர பயணம் செய்து தாவேகா தலைவர் விஜய் சென்றார். விஜயின் வாகனத்தை சுற்றி தொண்டர்கள் திரண்ட நிலையில் தொண்டர்கள் வெள்ளத்தில் விஜயின் வாகனம் மெல்ல ஊர்ந்து சென்றது. மேலும் விஜயை காண நீண்ட நேரம் காத்திருந்த 20க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மயங்கி விழுந்ததால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி
மரக்கடை பகுதியில் விஜயின் பரப்புரை முடிந்த பிறகு தொண்டர்களின் செருப்புகளும் குப்பைகளும் சிதறி கிடந்தன. அந்த பகுதியில் உள்ள மரக்கடையில் இருந்த பொருட்கள் தொண்டர்களால் சேதமடைந்ததாக உரிமையாளர் வேதனை தெரிவித்தார். திமுக அளித்த வாக்குறுதிகளை பட்டியலிட்ட தாவேக தலைவர் விஜய் சொன்னீர்களே செய்தீர்களா என ஜெயலலிதா பாணியில் கேள்வி எழுப்பி பரப்புரை மேற்கொண்டார். கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா? 1000 ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா? டீசல் விலையில மீதி இருக்கிற 3 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா? நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா? கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா? அரியலூரில் தாவேக கூட்டத்தில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு சிறுவன் மயங்கி விழுந்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. தாவேக தலைவர் விஜயை காண காலை முதலே கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் காத்திருந்தனர். அவர் வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் கூட்டத்தில் இருந்த சிறுவனுக்கு திடீரென்று மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் சிறுவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். திட்டமிட்டதை விட 6 மணி நேரம் தாமதமாக இரவு 9:50 மணிக்கு குன்னம் சென்ற தாவேக தலைவர் விஜய் நேரமாகிவிட்டதால் பேசவில்லை என தொண்டர்களிடம் சைகை மூலம் கூறிவிட்டு கையசைத்தவாறு சென்றார். இதன் பின்னர் அவர் பெரம்பலூரை நெருங்கிய போது நள்ளிரவு 12 மணியை கடந்ததால் பரப்புரை ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் 8 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த தாவேக தொண்டர்கள் ஏமாற்றமடைந்தனர். மிட் நைட் ஆனா என்ன, அவருக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் இவ்வளவு தூரம் வந்தவர் ஒரு 2 கிலோமீட்டர் வராம போயிட்டாரு. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் தான். கலெக்டரேட் ஆர்ச்சி வரைக்கும் வந்துட்டாரு, வந்தவர் திருப்பி போயிட்டாருங்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய மன உடைச்சலா இருக்கு. இது வந்து எங்களால ஜீரணிக்கவே முடியல.